ஜீ தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் மூலமா உலக லெவல்ல ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன். ஆனா என்னவோ தெரியலங்க, கொஞ்ச நாளாவே அவங்களுடைய அந்த ப்ரோக்ராமுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே தாங்க இருக்கு. அதாவது முதல்ல சொல்வதெல்லாம் உண்மையில என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா அந்த டைலாக் வச்சு விஜய் டிவில அந்த ப்ரோக்ராம ஓட்டுன்னு ஓட்டுனாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு பாட்டாவே வெளியே வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு சிவகார்த்திகேயன் எல்லாம் பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஜீ தமிழ்ல வந்துட்டு அவங்களோட டிஆர்பி ரேட் வந்துட்டு விஜய் டிவியை விட டிஆர்பி அதிகமானதுனால அதை வச்சு நக்கல் பண்ணி அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல போட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்த்து பயங்கர காண்டாயிட்டாங்க பல பேர். அதுக்கப்புறமா மெமேஸ் போடுறவங்களும் சரி, வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலயுமே சரி லட்சுமி ராமகிருஷ்ணனை கலாய்க்காத ஆளே இல்லை. இது எல்லாத்தையுமே கேட்டு அவங்க ஊஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்பப்ப வந்துட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற வேலை இவங்களும் ஏதாவது ட்வீட் பண்ணிட்டே இருப்பாங்க. சமீபத்துல வெளியான கடவுள் இருக்கான் குமார் படத்துல கூட இந்த ப்ரோக்ராம செம்ம கலாய்ச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்துட்டு நம்ம பாலாஜி இருக்காங்க பாத்தீங்களா, அவரு மரண கலாய்ச்சிருக்காரு. இதனால ரொம்ப நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் பாலாஜி கிட்ட நிறைய கேள்விகள் அடுக்கடுக்கா கேட்டுட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, என் வயசுல இருக்க உங்க அம்மாவை போய் கேளுப்பா, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து ஸ்ரீபிரியா என்ன பண்ணிருந்தாங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு பதிலடி கொடுக்குற வகையில, நீங்க என்ன பெரிய ஜட்ஜா, எதுக்காக வந்துட்டு நடிகைகள்லாம் குடும்ப விஷயத்துல பர்சனல் விஷயத்துல தலையிடுறீங்க அப்படின்ட்டு அவங்களை கேள்வி கேட்க அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவா போச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இது பத்தாதுன்னு இப்ப ராதிகா மேடமும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களாம். ஆமா, ஸ்ரீபிரியாவுக்கு சப்போர்ட் பண்ண வகையில ராதிகா மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மைதாங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்துட்டு நடுத்தர மக்கள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு கேவலம் அந்த டிவியோட டிஆர்பி ரேட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால லட்சுமி ராமகிருஷ்ணன் பயங்கர கடுப்பா இருக்காங்க. அவங்கள பத்தி எது சொன்னாலும் பதிலடி கொடுக்குற லட்சுமி ராமகிருஷ்ணன் நம்ம ஸ்ரீபிரியா மேடம் கருத்து தெரிவிச்சதுக்கும் சரி, நம்ம ராதிகா மேடம் கருத்து தெரிவிச்சதுக்கும் சரி எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லையா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா லட்சுமி ராமகிருஷ்ணன் இதனால மிகப்பெரிய அவமானத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுதுங்க. இப்பதான் பாலாஜியே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திருந்தாங்க. அது முடியறதுக்குள்ள ராதிகா மேடமோ ஸ்ரீபிரியா மேடமோ இப்படி அவங்களுக்கு கொடுக்கறது பாவங்க, அவங்களும் எவ்வளவுதான் தாங்குவாங்க.